நான் ஒரு கேஸ்டிஸ்ட்னு சொல்லிட்டு முத்திர குத்துனாங்க. ரஞ்சித் ஒரு சாதி வெறியன். இன்னொன்று ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை பிரயோகம் பயன்படுத்துகிறாங்க, அமுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நான் 7 படம் தான் எடுத்துருக்கிறேன். அந்த 7 படத்தில் தமிழ் சினிமா சீரழிஞ்சிச்சா? இவங்க கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேட்குறேன். நான் ஒரு கேஸ்டிஸ்ட்னு சொல்லிட்டு முத்திர குத்துனாங்க. ரஞ்சித் ஒரு சாதி வெறியன், ரஞ்சித் ஒரு கேஸ்டிஸ்ட். என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல சாதியை பற்றி பெருமிதமா என்னைக்காவது என் படத்தில் ஏதோ ஒரு டைலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க? கிடையவே கிடையாது. எந்த சாதியை வந்து மிக மோசமாக வந்து என்னை விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே விமர்சித்திருக்கேன்? எந்த மனிதர்களை நான் மோசமாக சித்தரிச்சிருக்கேன் என்னோட திரைப்படங்களில்? என்னோட திரைப்படங்களில் வந்து பெண்களையும் மற்ற என்ன சொல்கிறது நிறைய ஸ்டீரியோடைபிக் இமேஜை உடைச்சிருக்கிறோம். ஒரு ஈக்குவாலிட்டியை பேணுகிற, ஈக்குவாலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்குது எனக்கு. ஏன்னா 300 படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு. எவ்வளோ 300-400 படங்கள் எடுக்கிறாங்க. நான் ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயக்குறேன். ஓகேவா? மாரி செல்வம் இது வரைக்கும் 5 படம் தான் இயக்கியிருக்கிறான். வெற்றி சார் ஒரு 7 படம் அவரும் அந்த மாதிரி தான் இயக்கியிருக்காருன்னு வச்சிங்களேன். அவரும் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு படம் தான் இயக்குறாரு. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் 600 படங்கள் வந்திருக்கும். 600 படங்களில் எத்தனை இயக்குனர்கள் இயக்கியிருப்பாங்க? அத்தனை இயக்குநர்களுக்கு இந்த தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு எந்த பங்குமே கிடையாதா? அப்போ வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சவனே வந்து தமிழ் சினிமாவை சீரழித்தவர்கள் 3 பேர்னா மொத்தமே 10 வருஷத்துல நான் 7 படம் தான் எடுத்துருக்கிறேன். அந்த 7 படத்துல தமிழ் சினிமா சீரழிஞ்சிச்சா? அப்போ மற்ற இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்க? இல்லை நீங்கள் தமிழ் ரசிகர்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கிருந்து மற்ற என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஓட வைக்கலாம்ல எல்லா படத்தையும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த நரேட்டிவ் வந்து உடனே செட் பண்ணுறது. இன்னொன்று ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை பிரயோகம் பயன்படுத்துகிறாங்க, அமுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை! இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சகோதரி இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஊரில் வந்து அவ்வளோ பேர் அடிச்சு உடச்சிருக்காங்க. உங்கள் கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேட்குறேன். எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தானே போனீங்க. உங்கள் ஊரில் பக்கத்தில் வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்க கேஸ்டால் பிரிஞ்சிருக்கிற 2 பிரிவை நீங்கள் பார்க்கவே இல்லையா? இது எப்போ நம்ம சரி பண்ண போகிறோம்?